Hello everyone, welcome to Cook with Subi. இன்றைக்கி வெங்காயத்தால் லோட்டஸ் சீட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான சூப் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்பவே நல்லது. இது பண்ணுறதுக்கு நான் அரை கப் அளவுக்கு லோட்டஸ் சீட்ஸ் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ 4 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதை வந்து கொஞ்சம் ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் வேறு ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சூப்புக்கு. இந்த தண்ணியை கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அரை கப் அளவுக்கு வெங்காயத்தால் பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டையும் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயத்தால் பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது ஸோ ஒரு 5-6 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்லா கொதிச்சு நம்ம அரைச்ச வெங்காயத்தால் பூண்டுலாம் தெளிஞ்சு மேலே வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க லோட்டஸ் சீட்ஸ் பவுடர் இருக்கும் இல்லையா, அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டு இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே வறுத்து தான் பொடிச்சிருக்கோம். ஸோ 2 நிமிஷம் குக் பண்ணாலே போதும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஒரு 1/3 கப் அளவுக்கு புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் கலந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு 1 நிமிஷம் மட்டும் கலந்து விட்டு கொதிக்க வச்சுட்டு அடுப்புலேருந்து இறக்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா கொதி வரணும். இந்த மாதிரி கரெக்டாக கடைசியாக நல்லா கொதி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு சூப் ரெடி. இந்த சூப் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பைஸியாக இருக்கும். நீங்கள் குடிக்கும்போது இது உங்கள் ஸ்டமக்கு ரொம்ப நல்லது, உங்கள் ஹார்ட் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இதை வந்துட்டு ஆஃப்டர்நூன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்துட்டு இது நீங்கள் குடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவும் பசி எடுக்கும். கடைசியாக சர்வ் பண்ணும்போது கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வந்துட்டு நான் பொடியை கட் பண்ணி, அதாவது வெங்காயத்தால் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளான ஒரு சூப் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.